ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா சம்பவம். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய மூவி வந்து களம் காவல். அதாவது வந்து மம்முட்டி, ஜெயிலர் பட வில்லன் இவங்கெல்லாம் நடித்து வெளியே இருக்கக்கூடிய படம். அதாவது வந்து ஒரு சீரியல் கில்லருக்கும் ஒரு போலீஸ்காரனுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த களம் காவல். மலையாள இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னாலே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் எடுக்கணும்னா அதை வந்து மேக்ஸிமம் பீரியாடிக் மூவியாகவே போயிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ஈகோ படமும் இதே மாதிரி தான் பீரியாடிக் மூவியாக போனனால தான் அதில் வந்து யார் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதே போல் இந்த படமும் பீரியாடிக் மூவியாக போயிரு. இந்த படம் வந்து ஒரு 2005 நடக்கிற மாதிரி கதை. ஸோ அந்த டைமில் நம்மள்ட்ட வந்து சிசிடிவி கேமரா கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, வெறும் பட்டன் ஃபோன் தான். இந்த பட்டன் ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற சீரியல் கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத ரொம்ப சுவாரஸ்யப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்க பீரியாடிக் மூவியாக எடுத்தா என்ன, இல்லை அட் ப்ரெசென்ட்டில் நடக்கிற மாதிரி எடுத்தானா, நமக்கு தேவை அந்த 2.5 மணி நேரம் நம்மளை வந்து ஒரு சீட்டேஜ் த்ரில்லராக அந்த படம் கட்டி போடுதான்னு தான் பார்க்கணும். அப்படி பார்க்க போனால் இந்த களம் காவல் கண்டிப்பாக நம்மளை கட்டி போடும். இல்லை வர வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்னும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே நமக்கு இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்ன்ற அந்த ஒரு ஜானரில் தான் இந்த படம் போயிட்டுருக்கு. மம்முட்டி வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து அப்படியே வாழ்ந்துருக்கிறாரு. ஒரு போலீஸ் உமனைசர் எப்படி இருப்பான், ஒரு சீரியல் கில்லர் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத வாழ்ந்துருக்கிறார். அவரோட வந்து கண்ணு பேசுது, மூக்கு பேசுது, அவர் பிடிக்கக்கூடிய சிகரெட்டு பேசுது. இப்படி தான் அவரோட நடிப்பெல்லாம் இருக்கு. அதே போல் அந்த ஜெயிலர் பட வில்லன் அவரும் வந்து சொல்லவே தேவையில்லை. அவர் வில்லத்தனத்திலே பயங்கரமாக நடிப்பார். அவர்கிட்ட போய் போலீஸார் நடிகன்னு சொன்னால் இதையுமே அவர் ரொம்ப யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே போல் மலையாள படங்கள் வந்து பட்ஜெட்டே இல்லைங்க. இந்த படமும் ஒரு லோ பட்ஜெட்டை போட்டு நல்லா சம்பாதிச்சிடுறாங்க அவங்க. இந்த படத்தில் எந்த விதத்துக்குமே அவங்க செலவு பண்ண மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பாக்கெட் சிகரெட் வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். லோ பட்ஜெட், இது வெரி லோ பட்ஜெட்டில் பண்ணி சூப்பராக லாபம் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஸோ சோனி லைவ்ல வெளியாக இருக்கக்கூடிய இந்த களம் காவல் மூவியை டோன்ட் மிஸ் திஸ். இது ஒரு அருமையான கிரைம் த்ரில்லர் படம். அதிகமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும், நம்ம எதிர்பார்க்காத சீட்டேஜ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.